சாட்சியாய் நிற்க வைத்த தேவனுக்கும் சபையின் போதகர் குடும்பத்திற்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எங்கள் சபையின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எங்களுக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறத நான் பார்த்துட்டு இருப்பேன். என் மகளுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறதையும் கேட்டிருக்கிறேன். என் மகளுக்கு வருகிற செப்டம்பர் 26 கல்யாணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது எல்லாரும் உலகத்தில் உள்ள நிறைய சபையிலிருந்து அந்த பிள்ளைக்காக அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உங்கள் சபையும் ஒன்றாக இருக்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. நமக்கு எப்போ ருசி தெரியும் சொல்லுங்க? நமக்கு எப்போ ருசி தெரியும்? சாப்பிடும்போது கண்டிப்பாக. அப்போது சாப்பிடும்போது ருசி தெரியும் கண்டிப்பாக. ஆனால் பசியாக இருக்கும்போது ஒரு பன்னும் ஒரு டீயும் கொடுத்தாலே ருசி அதிகமாக தெரியும் இல்லையா? ஆனால் நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது பிரியாணி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சாலும் நமக்கு அதை சாப்பிட தோணாது. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை எப்போ ருசி பார்ப்போம்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் தாகமாக பசியாக தேவன் மேலே பற்றுதலாக இருக்கும்போது அவர் கொடுக்குற வார்த்தையெல்லாம் நமக்கு ருசியாக இருக்கும். லூக்கா 8:50 ஒரு ஜெப தலைவனுடைய மகள் இறந்து விட்டாள். ப்ரேயருக்காக வந்திருக்கிறாங்க. அவள் இறந்து விட்டாங்க, போதகரை தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் முதலாவது நமக்கு தருகிறது ரட்சிப்பு. அப்போது அது 55 நாம் பார்க்கும்போது, அவள் உயிரோடு எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஆத்மாவுக்கு தேவைப்படுகிறது ஆகாரம் இல்லையா? கர்த்தர் மாம்ச தேகம் உள்ள எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறவராக இருக்கிறாரு. அவர் ஆகாரம் கொடுக்கறதுல முதல் படி என்னன்னா ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு தேவன் தருகிற 3 ஆகாரத்தை பார்க்கலாம். 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது. எடுத்தவங்க யாராவது படுவீங்க? வாஞ்சையா இருங்கள். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆத்மா தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறது? ஒரு பிறந்த குழந்தையை போல இருக்கிறது, அப்படி தானே? அப்போ அது வளரும்படி ஞான பாலாகிய வேத வசனம் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா வளரும்படி கொடுக்கப்படுகிற ஆகாரமாய் முதல் ஆகாரமாய் இருக்கிறது. 2வது ஜெபம். சங்கீதம் 42:3 சொல்லுகிறது, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு ஆகாரம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்றும் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது முதல்ல நமக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரம் வசனம் என்கிறது. 2வது நம்முடைய ஜெபம் நமக்கு ஒரு ஆகாரமாக மாறுகிறது. 3வதாக லூக்கா 11:11 வரை உள்ள வசனத்தை யாராவது படிங்க. போதும். பரிசுத்த ஆவி அபிஷேகம் 3வது நமக்கு ஒரு ஆகாரம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் வசனம் என்கிற ஞானப்பாலை குடித்து கண்ணீரோடு ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நீங்கள் கேட்டால் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். இந்த 3ஐயும் நாம் செய்யும்போது நம்முடைய ஆத்மா அனுதினமும் வளர்ந்து தேவன் மேலே பலனடைந்து நாம் சீயோனிலே காணப்படுகிறவர்களாக இருப்போம் என்பது அதிக நிச்சயம்.
நான் 26 வயசு இருக்கும்போது மஸ்கட் என்ற தேசத்திற்கு வேலை நிமித்தமாக சென்றேன். அப்பொழுது என்னுடைய குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், ஒரு விடுபட்டு போகிற நிலைமையில தான், குடும்ப சூழ்நிலையிலிருந்து ஓடி போகிற சூழ்நிலையில் தான் நான் மஸ்கட் தேசத்துக்கு போனேன். நாங்கள் ஒரு கேத்தலிக் பின்னணியிலிருந்து வந்தவர்கள். அப்போது எனக்கு பெந்தகோஸ்தே ஆட்களை பார்த்தாலே பிடிக்காது. அங்கே போகும்போது ஒரு கூட்டம் இருக்கிறது, தமிழ் கூட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அங்கே நான் எதேர்ச்சியாய் போய் அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக என்னை தேவன் தொட்டார். தீர்க்க தரிசனம், நான் அன்பை தேடி உலகத்திலே அலைந்து கொண்டிருக்கிற மகளே, உன்னை நேசிக்க உன்னை சிருஷ்டித்த கர்த்தராகிய இயேசு உன்னுடைய வலது பக்கத்தில் நிற்கிறார் என்று ஒரு வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வசனத்திலே நான் உணர்த்தப்பட்டவளாக கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றேன். அது ரட்சிப்பு என்பது எனக்கு தெரியாது. அடுத்த நாளே நான் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். மறுநாளே என்னை ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஞானஸ்தான தொட்டியிலிருந்து எழுந்து வரும்போதே அந்நிய பாஷையின் வர்ணத்தோடு எழுந்து வந்தேன். எனக்கு ரட்சிப்பும் என்றால் என்னன்னு தெரியாது, வசனம் போதிக்கப்படவில்லை. ஆனால் என்னை அபிஷேகம் அந்நிய பாஷைன்னு கேள்விப்பட்டதே இல்லை. நான் கேள்விப்படாத நேரத்தில், நான் தேடாத நேரத்தில் என்னை தேடி வந்து என்னை தொட்ட தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்து 5 வருஷம் நான் சீக்ரெட் பிலீவராக இருந்தேன். ஏன்னா நான் வெளியில் சொன்னேன்னா கண்டிப்பாக கேத்தலிக்கில் வைராக்கியமாக இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ 5 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதே யாருக்கும், என்னை பெற்ற அம்மாவுக்கும் சொல்லாமல், ஹஸ்பண்டுக்கும் சொல்லாமல், வீட்டில் யாருக்குமே சொல்லாமல், என்னுடைய தனிப்பட்ட ஜெபம் மாத்திரம் கர்த்தருக்குள்ளாக ஊழியக்காரரை ரட்சித்து இன்று உங்கள் முன்பாக தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு செல்லும் பாத்திரமாக நான் கேட்டது தேவனிடத்தில் என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான். ஆனால் தேவன் கொடுத்ததோ ஒரு ஊழியக்காரராக. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன், அதிகமாக நமக்கு கொடுக்கிற தேவன். அதே போல் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இங்கே இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள், உங்கள் குடும்பத்தில் அநேக பேர் ரட்சிக்கப்படாமல் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய நல்ல நடத்தையினால் ஆத்துமாக்களை ஆதாய பண்ணுங்க. நமக்கு வசனம் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்கக்கிட்ட வசனத்தை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள வசனத்தை அறிகிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் கிடையாது. அப்போது பன்றிகள் முன்னே முட்டை போடாமல் நம்ம தனிப்பட்ட ஜெபம், இப்பொழுதும் என்னுடைய பைபிளில் இருக்குது ஒரு லிஸ்ட்டு. நான் என்ன பண்ணேன், முதல்ல எடுத்த உடனே என்னுடைய கணவர் பேர், அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார், எங்கள் அம்மா, என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் என்று பேரை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் நான் வசனம் படிக்கும்போது, ஆண்டவரே இந்த ஆத்மாக்களை ஒப்பு கொடுக்குறேன் நம்முடைய சமூகத்தில். என்னன்னா, என்னை எங்கேருந்தோ கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் 10வது கடைசி பிள்ளை. என்ன முதல்ல தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, அதனால் என் குடும்பத்தில் உள்ளவங்களையும் ரட்சிங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய தனிப்பட்ட ஜெபந்தான். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவன் தாமே இந்த நாளிலும் அப்படியாக இத்தனை பேர் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, பொருளாதார சுகமெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா ஜெபம் பண்ணும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிப்பை மாத்திரம் நாம் அறிமுகப்படுத்தி விட்டோம்னா, இயேசுவை ஒரு ஆத்மாவுக்கு அறிமுகப்படுத்தி விட்டோம் என்றால் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதனால தான் நான் இப்போ பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கவில்லை, வேண்டவில்லை. உங்களுக்கு ரட்சிப்பு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்றால் உங்கள் தினமும் வேதத்திலே ஒரு பேப்பரில் அந்த பெயர்களை எழுதி வைத்து, கர்த்தாவே இவங்களை எல்லாம் ரட்சியுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அந்தரங்க ஜெபத்தை கர்த்தர் தாமே கேட்டு அதை வெளியரங்கமாய் பதில் தருவார் என்று இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உறுதியோடு, தேவனுடைய உத்தரவாதத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நல்ல ஒரு அருமையான வார்த்தையோடு நம்ம எப்படி ஜனங்களை விசேஷமாக நம்மளுடைய குடும்பத்தாரை ஆதாயம் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்க, என் வீட்டுக்கார் ரட்சிக்கப்பட்டால் போதும். கத்தோலிக்கத்தில் இந்த மாதா, உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த மாதாவை வணங்குறவங்களாம் ரொம்ப, நம்ம ஊரில் மாதா வணங்குறவங்கள சொல்லலை, நான் வெளியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க, அவ்வளோ ஆச்சாரமாக இருப்பாங்க. கிறிஸ்தவங்களை பார்த்தாலே அப்படிமா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா சத்தியமும் தெரியும். அந்த அவங்க அறிந்த சத்தியத்துக்கு அவங்க இதுவாக இருப்பாங்க. ஆனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரட்சித்தா போதும்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரராக அநேக தேசங்களுக்கு தேவன் அவரை ஆசீர்வாதமான பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஆமென்.
ஏன் அதை உங்களுக்கு செய்ய மாட்டார்? உங்கள் கணவன்மாரில் ஏன் ரட்சிக்க மாட்டார்? ஏன் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் சந்திக்க மாட்டார்? இன்னும் நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய நன்னடத்தை, உங்களுடைய நன்னடத்தை தான் உங்கள் குடும்பத்தாரை ஆதாயமாக்கி கொள்ளும். இந்த வருஷத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு ஆத்துமா, வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ரட்சிப்பெல்லாம் கர்த்தருடையது. தேவன் அவர்களை சந்தித்து கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்பொழுது நம்ம எல்லாரும் ஐயாவை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலேயே இங்கே இந்த மீட்டிங் எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் ரிவர்பு கட் பண்ணுமா? மீட்டிங்கை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் என்னால் முடியாது, ஏன்னா நிறைய வேலை இருக்குது அப்படின்னு. பாஸ்டர் டிடி லாசரையா, பாஸ்டர் அவர் ஒரு மீட்டிங் கேட்குறாரு. இல்லை பாஸ்டர் சொல்லிடுங்க அப்படின்னு. அப்புறம் ஃபோனில் தம்பி வந்து, அப்பா ஒரு வரமாட்டிங்களா மீட்டிங் அப்படின்னாரு. ஃபோனில் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் முடியாது அப்படின்னு. ஆனால் நேரில் பார்த்தா ஒரு சிலருக்கு நோ சொல்ல முடியாது, அது ஒரு பிரச்சனை. அதனால் அங்கே ஆந்திராவில் கேம்பில் வந்து, அப்போ ஒரு ஃப்ரைடே ஈவினிங் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் ஒரு சின்ன ரூம் கட்டியிருக்கிறேன். எனக்கு ஒரு ஊழியக்காரன் முதல்ல வந்து தங்கி அதை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் அம்மாவும் வர்றீங்க, தயவுசெய்து வாங்க அப்படின்னாங்க. நான் ரூமுக்கெல்லாமா ஒரு ஊழியக்காரன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் சொன்னேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். அப்புறம் கேம்பில் வச்சு தயவுசெய்து வாங்க அப்படின்னாங்க. சரி, அரை மனசை ஒத்துக்கிட்டேன், வேறு வழி இல்லை என்னன்னு. இன்றைக்கி கார் ஓட்டிகிட்டு வரும்போது தம்பிக்கு தெரியும் எவ்வளவு டயர்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஓட்டிகிட்டு வந்தார். நான் முன்னாடி உட்காந்து சாமி ஆடுன்னு ஆடி விட்டுருந்தா தலை போய் முன்னால் இருக்கிற கண்ணாடியில் மோதி இருக்கும். அந்த அளவுக்கு விழுந்து தூங்கினேன். இத்தனைக்கும் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு தூங்கிட்டு வந்தேன். அப்போது இங்கே வந்த பிறகு அந்த அறையில் போய் உடனே குளிக்கணும்ப்பா அப்படின்னு வெந்நீர் வச்சு கொடுத்தாங்க. குளிச்சுட்டு வந்தோம். குளிக்க போன பின்னால் தான் தெரிஞ்சது ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு. நாங்கள் ஆந்திராவில் போனப்போ அங்கே ஒரு தம்பி என்ன பண்ணார்னா, ஐயா எங்கள் சர்ச்சில் மேலே 2 ரூம் கட்டியிருக்கிறோம், எனக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் முதல்ல வந்து இல்லை கேம்ப்லேயே தங்கிடுறோம் அப்படின்னோம். அப்புறம் அந்த இடம் வந்து ரொம்ப நாளாச்சா வெளிநாட்டுக்கு போய், இப்போ இங்கே இருக்கிற இந்த தூசி இதெல்லாம் சரியாக ஒத்துக்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. அதுவும் என் மனைவி கொஞ்சம் கஷ்டம். சரின்னு போயிட்டு என்ன பண்ணேன், அங்கே போயிடலான்னு போனால் அருமையான ரூம். போன உடனே அந்த தம்பிக்கிட்ட குளிக்கணும் அப்படின்னோடனே ஒரு வெள்ளை டவலு, ஒரு பிஎஸ் சோப், என் மனைவிக்கு அந்த சோப் ரொம்ப பிடிக்கும், கொண்டு வந்து கொடுத்தாங்க. குளிச்சுட்டு வந்து பா இப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஊழியத்தில் டபுள் அபிஷேகம் வந்துடும். சாதாரணமாக இருக்கிறத விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அபிஷேகம் வந்துடும். ஊழியை நல்லா முடிச்சுட்டு வந்தோம். இங்கேயும் வந்து போய் குளிக்க போனோம். அதே ஒயிட் டவலு, அதே பியர் சோப்பு இங்கேயும். சரியா? அப்போ தெரிஞ்சது தேவன் எங்களை இந்த ட்ரிப்பில் சில இடங்களில் இளைப்பாறம் பண்ணும்படியாக எங்களை கொண்டு வந்தார். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். ஒரு தீர்க்க தரிசனத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 2025 ஒரு நல்ல இளைப்பாறுதலின் வருடமாக உங்களுக்கு கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களால தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு ஒரு பல்லவியை பாட விரும்புகிறேன். நல்லா இருக்குமா? அருமையாக நீ இந்த டிஸ்பிளேலாம் பண்ணுற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ப்ரோ ப்ரெசென்டர் இருக்கா? இல்லை சரி, ஓகே, ரைட்டு. சரி, அதுக்கும் உதவி செய்வோம். சரி, ஓகே. ஏன்னா அது பின்னால் வெறும் சும்மா பிளெயின் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. அது பின்னால் ஒரு ரிவர் ஓடுற மாதிரி ஏதாவது இருந்தால் தான் பாடுறவங்களுக்கு அது ஒரு நல்ல உற்சாகம் வரும். நீங்கள் நல்லா பாடுறீங்க, உண்மையிலே சொல்கிறேன். உங்களுக்கு நான் கைத்தட்டல் தரணும்.
நான் எங்க துதியின் சத்தம் இருக்குதோ, எங்க தேவனை உயர்த்தி பாடுகிற சத்தம் இருக்குதோ, எங்க உதட்டிலிருந்து பாடாம உள்ளத்திலிருந்து எங்க பாடுறாங்களோ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எப்பவுமே ஆவியானவருடைய கொடி உயர பறந்துகிட்டே இருக்கும். ஒரு சபையில் அந்த கொடி உயர்ந்து பறக்குது அப்படின்னா அது இங்க மாத்திரம் இல்ல, உங்க வீடுகளிலேயும் அந்த கொடி பறக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, விசுவாசத்துக்கு தகப்பன் அப்படின்னு யாரை சொல்றோம்? சரி, ஆபிரகாமை பத்தி எனக்கு நிறைய தெரியுன்றவங்க எத்தனை பேர் கை உயர்த்துங்க? ஏங்க சொன்னீங்க, கை உயர்த்த மாட்டேன்றீங்க. இல்ல நான் என்ன, தயவு செய்து ரொம்ப யோசிக்காதீங்க. நானும் உங்களை மாதிரி தான். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் நமக்கு தெரியும். சரி, ஓகே. சரி, எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் இதை தனியாக ஆண்டவர் இங்கே முழந்தாள் படியிடும் போது இதை சொல்ல சொன்னார். உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் 75 வயதில் அவன் புறப்பட்டு வந்த காரியமெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேருந்து 75 வயசில் அப்பா வீட்டை விடு அப்படின்றார். ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை விடுன்றாரு. ஏன்னா நீ தகப்பன் வீட்டை விட்டாதான் உன்னையே நான் விசுவாசிகளுக்கு தகப்பனா மாற்ற முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்புறம் நீ உன்னுடைய தேசத்தை விடு அப்படின்றாரு. நீ தேசத்தை விட்டாதான் உன்னையே ஒரு தேசமா நான் மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்புறம் நீ உன் ஜாதியை விட்டு வெளியில வா அப்படின்றாரு. அப்பதான் உன்னையே பெரிய ஜாதியாய் நான் மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லும் போது நமக்கு புரியாது, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் அப்படின்னு. ஆனால் கீழ்ப்படியும் பொழுது நான் சொன்னார்ல பாஸ்டர், இந்த சின்ன மூளையில் நீ இவ்வளோ யோசிக்கிறியே, அந்த சின்ன மூளையில் அடங்கா இருக்கிறார். எவ்வளவு நல்லா செய்வார் அப்படின்னா, இப்போ பாஸ்டர்மா பேசும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, லூக்கா 11ல், அதாவது உங்களிலே ஒரு தகப்பன் என்ன செய்யறான், முட்டையை கேட்டால் முட்டையை கேட்டா நேரம் முட்டையிலேருந்து பாம்புக்கு போயிட்டீங்களே. பழைய பழக்கம், பழைய காலத்தில் போயிட்டு வந்தது, புத்துக்கிட்ட போயிட்டு வந்ததெல்லாம் இப்போ மொல்லமாக வெளியில் வருது. சரியா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? சரி, ஓகே. அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பானா? அப்புறம் மீனை கேட்டால் சரி, ஓகே. அப்போ ஒரு அப்பா தன் பிள்ளை மீன் கேட்டா பாம்பு கொடுக்க மாட்டாராம், மீன் தான் கொடுப்பாராம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கம்மா. சரி, ஓகே. முட்டையை கேட்டா தேளை கொடுக்கும். அதாவது இஸ்ரவேல் தேசத்துல அந்த முட்டையும் பார்த்தா குளிர்காலத்தில் தேளும் சுருண்டு கிடக்கும். ரெண்டும் பார்த்தா மேலே பார்த்தா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பார்க்கறதுக்கு ஒன்று போல இருக்கும். கையை வச்ச பின்னால தான் தெரியும், லொட்டுன்னு ஒரு அடி அடித்த உடனே தொட்டது தேள்னு. அதனால தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கும்போது பார்த்து பார்த்து கொடுப்பாராம், என் பிள்ளை கையில் தேள் கொட்டிடக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் வலையை போட்டு இழுக்கும் போது பார்த்தா நிறைய மீன் வரும். மீன்லேயே பாம்பு மாதிரி இருக்கிற மீனும் உண்டு. அது நம்முடைய சரீரத்துக்கு நல்லதல்ல, அதை சாப்பிடக்கூடாது. அப்போ பிள்ளை மீன் கேட்கும் போது எடுத்து கொடுக்கும் போது அந்த பாம்பு மாதிரி இருக்கிற மீன் எல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல மீன் எடுத்து கொடுப்பாராம். அதே மாதிரி அப்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பில் சுடுவாங்க. நெருப்பில் சுடும்போது உள்ளுக்குள்ள கல்லையும் வச்சிருப்பாங்க. கல்லுல இருந்து தான் அந்த கல் சூடாக சூடாக அந்த கல்லோடு சேர்ந்து இந்த அப்பமும் இந்த பிரெட் இருக்கு பாருங்க, பன்னு மாதிரி இருக்கு பாருங்க, அதுவும் சூடாகும். எடுக்கும் போது ரெண்டும் ஒன்று போல மேலே சாம்பல் கலர்ல இருக்கும். அப்போ தொட்டு பார்த்து எது அப்பம் எது கல்லுன்னு பார்த்து அப்பா என்ன பண்ணுவாரா, எடுத்து சரியான அப்பத்தை எடுத்து பிள்ளைக்கு கொடுப்பாராம். சரி, அப்போ கல்லை கொடுக்காம அப்பத்தை கொடுக்கிறாரு, தேளை கொடுக்காம முட்டையை கொடுக்கிறாரு, பாம்பை கொடுக்காம மீனை கொடுக்கிறாரு. ஆனாலும் இப்படி பார்த்து பார்த்து கொடுக்கிற அப்பாவை பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. இவ்வளோ நல்லா பார்த்து கொடுக்கிறவனையே பொல்லாதவன் தான் வேதம் சொல்லுது. ஆனால் இதை பார்க்கிலும் அதிகமாய் தருகிற நம்முடைய கர்த்தரை நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆமென். அப்ப உங்களுக்கு எப்படி செய்வார்ன்றதை நீங்க பார்க்கணும். அப்ப இந்த ஆபிரகாம் 75 வயதிலிருந்து புறப்பட்டு
தம் மனைவியோடு புறப்பட்டு வர்ற காரியம், அவர் வர்றது, எகிப்துக்கு போகிறது, இப்படியெல்லாம் 75லிருந்து 86 வரைக்கும், ஆதியாகமம் 12லிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் 4 அதிகாரத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாராவது ஒருத்தர் வாசிங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் 86, அப்ப 75 வயசுல இருந்து 86 வயசு, 11 வருஷம் என்ன நடந்தது அப்படின்றத 4 அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்போ ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிரகாம், ரைட், போதும். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, அப்ப 86லிருந்து 99 எத்தனை வயசு நடுவில் டிஃபரன்ஸ்? 13 வருஷம். இந்த 13 வருஷம் எல்லாம் சொன்னீங்க. ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன்னா யாருன்னா ஆபிரகாம் பண்ணீங்க. இந்த 13 வருஷம் என்ன நடந்துச்சு? யாருக்கு தெரியும்? சரி, யாருக்கு தெரியாது? இந்த 13 வருஷம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்றவங்க கை உயர்த்துங்க. தெரியும்னா கை உயர்த்துங்க, தெரியாதுன்னா எல்லாரும் கை உயர்த்துங்க. தெரியாதுன்னா கை உயர்த்துருங்க. கை உயர்த்தாதவங்கன்னா நான் கிட்ட மைக் எடுத்துட்டு வருவேன், அம்மா உனக்கு ஏதோ தெரியும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. சரி, எல்லாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியுற மாதிரி எனக்கும் தெரியாது. 13 வருஷம் என்ன நடந்துச்சு தெரியாதுமா? எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆனா அந்த 13 வருஷம் 99 வயசுல என்ன பிரச்சனைன்னா, வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த சாரா வந்து சொல்றா, இந்த அடிமை பெண்ணு, இந்த பையன் இங்க வேண்டாம், இவனை வெளியே தள்ளு. அப்ப 13 வருஷம் ஒரு போராட்டம். 13 வருஷம் அந்த குடும்பத்தில் ஒரு போராட்டம். 13 வருஷம் இங்க பாருங்க, ஆபிரகாம் 86 வயசுல பேசின ஆண்டவர் 99 வயசுல தான் வந்து பேசுறாரு. 13 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வீழ்ச்சி, ஏதோ ஒரு தோல்வி. இப்ப நம்மளை கேட்டா, இந்த ஆளை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னா, அவன் நல்லதை சொல்றதை விட அவன் என்னெல்லாம் செய்தான், அவன் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணான்னு மொத்தம் டாப் டு பாட்டம், அவன் பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் மொத்தத்தையும் உரிச்சு, தோல் உரிச்சு, உப்பு கண்டம் போட்டு காட்டிடுவோம். நல்லது சொல்ல மாட்டோம். நல்லதா இருந்தாரு ஆனாலும் அப்படின்னு அவனுடைய ஆரம்ப சரித்திரத்தை எடுத்து ஈர பேனாக்கி, பேனை பெருச்சாளியாக்கி, அப்படியே பெரிய லெவல்ல படம் போட்டு காட்டிடுவோம். ஆனா என் ஆண்டவர், என் பரலோக தேவன், என் பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அங்க பாருங்க, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப உத்தமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த 13 வருஷத்துல. ஆனா ஒரே ஒரு வரியில அவனுடைய தோல்விய ஆண்டவர் யாருக்கும் தெரியாம முடித்தது போல, இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற சில சகோதரர்களே, ஏதோ ஒரு 13 வருடம் பயங்கரமான படு தோல்வியின் வாழ்க்கை, 13 வருடங்களாக பயங்கரமான பலவிதமான வீழ்ச்சியின் வாழ்க்கை, ஒரு விதமான விரக்தியின் வாழ்க்கை, ஒரு விதமான ஏமாற்றத்தின் வாழ்க்கை. இந்த ராத்திரியில கர்த்தர் அதுக்கு ஒரு முள்ளுப்புள்ளியை வைத்து, இந்த ராத்திரியில தேவன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து வாழ்க்கையில அந்த சாப்டரையே க்ளோஸ் பண்றாரு. அந்த சாப்டரையே க்ளோஸ் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே.
நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஆராதனை உமக்கே, 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 ஓ நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, வல்லவர் வல்லவர் நீர்தானையா, வல்லவர் நீர்தானையா, வல்லவர் நீர்தானையா, வல்லவர் நீர்தானையா, அற்புதர் அற்புதர் நீர்தானையா, அற்புதர் நீர்தானையா, அற்புதர் நீர்தானையா, அற்புதர்
நீர்தானையா. கர்த்தாவே, இந்த அருமையான மாலை நேரத்தை உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இளைப்படைந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு கல்விமானின் நாவோடு கூட அடியனோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய கல்வாரி சிலுவையின் நிழலிலே என்னை பூரணமாய் நீர் மறைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே தயவுள்ள வார்த்தைகள் அவர்களுடைய இருதயம் ஆண்டவரே ஆத்துமா உயிரடையும்படியாக, உயிர்த்தடைதலை பெறும்படியாக, அவளுடைய விசுவாசம் மறுபடியும் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியின் வரங்கள் மீண்டுமாய் ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பப்படும்படியாக, அவர்களுக்குள்ளே இருக்கிற தகப்பனே ஆண்டவரே எல்லாவித பயங்களும் நீங்கும்படியாக இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் அவர்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையிலே எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம் ராஜா, எங்களை வெறுமையாக்குகிறோம். நீங்க இல்லாம நாங்க ஒன்றுமே இல்லை ராஜா. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. நீர் இல்லாம நான் இல்லையே, நீர் சொல்லாம உயர்வு இல்லையே, நீர் இல்லாம நான் இல்லையே, நீங்க சொல்லாம உயர்வு இல்லையே, உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எல்லா துதிகளையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36வது வசனம். எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025வது வருடத்தில் இந்த 2வது மாதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இனி வருகிற இந்த நாட்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன செய்ய போறார் அப்படின்னா, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள் உங்களை பார்த்து ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள போகிறார்கள். என்ன தெரிந்து கொள்ள போகிறார்கள்? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும் உங்களை சுற்றியுள்ள ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 22 முறை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா 25 முறை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்திலே எல்லா பயத்தோடும் சொல்வேன், இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தம் இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் சபை வாழ்க்கையிலே, உங்கள் ஊழிய வாழ்க்கையிலே கர்த்தர் நான் சொன்னேன், நானே செய்வேன். அல்லேலூயா. இது ஏதோ அவர் சொல்லி வேற ஒருத்தர் சொல்றது இல்ல. சினிமாவில் பார்த்தா டயலாக்கா விடுவாங்க, நாங்க சொல்றதை தான் செய்வோம், செய்யறதை தான் சொல்லுவோம். அவங்களால முடியாது. ஆனா ஒருத்தரால முடியும், நான் சொன்னேன், நானே செய்வேன் என்று. அல்லேலூயா.
அப்போ அவரே சொல்றாரு, அவரே செய்யறாரு. அப்ப 22 முறை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சொன்னவர் 25 முறை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வருடம் மற்றவர்கள் தேவனை குறித்து தெரிந்து கொள்வதை விட நீங்கள் கர்த்தரை அதிகமாக தெரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒரு மகத்துவத்தை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நல்ல விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, பாழானது பயிர் நிலமாகும். மனிதன் பாழாக்கிட்டான், பிசாசு பாழாக்க முடியும், அவனால அதை பயிர் நிலமாய் மாற்ற முடியாது. இருக்கிறதை கெடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஆனா அல்லேலூயா, ஆனா கெட்டு போனதையும் நன்மையாய் மாற்றி விழுந்து போனதையும் திரும்ப எடுத்து கட்ட ஒருவரால முடியும். அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஷபா காலபா ராதா ரிபா டபா தோரா தரம ஹந்தலரபா ஷகலபா ஹந்தலரா. அல்லேலூயா. ஏன்னா குணங்கள் 4 வகை இருக்கு, 4 விதமான குணங்கள். என்ன குணம்? அதாவது தீமைக்கு தீமை செய்வது பிசாசுடைய குணம். அல்லேலூயா. அதாவது நன்மைக்கு தீமை செய்வது மிருக குணம். சரியா? நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணம். தீமைக்கு தீமை செய்வது பிசாசோட குணம். ஆனா தீமையையும் நன்மையாய் மாற்றுவது தேவனுடைய குணமாக இருக்கிறது, கர்த்தருடைய குணமாக இருக்கிறது. நர்மையான சகோதர சகோதரிகளே, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னேன் நான் செய்வேன். நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவர் இதை செய்வாரா அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, இந்த சிறையிருப்பில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் ஏற்கனவே இதை சொன்னேன், ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்ப கடந்து போகிற பாதை, நீ இப்போ வாழ்கிற வாழ்க்கை, இப்போ மனசுக்குள்ள இருக்கிற வேதனை, இப்ப யாருக்குமே சொல்லாம ஊமையா அழுது கொண்டிருக்கிறாயே, இந்த அழுக, இதுல இருந்து உனக்கு ஒரு விடுதலைய கர்த்தர் புதுசா செய்யணும்னு யோசிக்காத. ஏற்கனவே உன் வாழ்க்கையில என்ன செய்தாரோ அதை மறுபடியும் செய்ய இந்த தேவனுக்கு வல்லமை உண்டு, இந்த கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அதனால தான் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாழானதை ஏன் பயிர் நிலமாய் மாற்றுகிறார்? வாழ்க்கை பாழாகி இருக்கலாம், குடும்பம் பாழாகி இருக்கலாம், பொருளாதாரம் பாழாகி இருக்கலாம், ஊழியம் சில நேரத்தில் எதிர்ப்புகளை சந்தித்து ஒரு விதமாக பாழாகி இருக்கலாம், மாம்சீகங்கள் அதிகமாய் வெளிப்பட்டு ஆவியானது அடங்கி போய் பாழாகி இருக்கலாம். இந்த பாழானதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஏன் பயிர் நிலமாய் மாற்றுகிறார் என்று சொன்னால், அதே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷம், ஒருத்தர் வாசிங்க. அட்டேங்கப்பா. பாழாக்கப்பட்ட இந்த தேசம் கடந்து போகிற எல்லாருடைய பார்வைக்கும் பாழாய் இருக்கிறது போல, அந்த எல்லாரும் பார்க்கும்படியாக அது பயிர் நிலமாய் மாறும். என்ன சொல்ல வரார் தெரியுமா? நான் ஏன் இதை சொன்னேன், நானே ஏன் செய்வேன் அப்படின்னா, உங்களை இந்த வருடம் பாழா இருக்கிற பிள்ளைகளாகல்ல, பார்க்கிறவன் பாழா போயிடுச்சேன்னு சொல்லத்தக்கதாகல்ல, பாழானது இது பயிர் நிலமாய் மாறிவிட்டது என்று உங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக, உங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் இதை செய்கிறார். ஆமென். சரி, ஆண்டவருக்கு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவரே, ஒரு தோட்டம் பாழா போயிடுச்சுன்னா அதை ஏன் நீங்க பயிர் நிலமாய் மாற்றணும் அப்படின்னா, முதல்ல எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அதாவது நல்ல பயிர் நிலமா இருந்த உன் வாழ்க்கை திடீர்னு ஏன் பாழா போயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்ட,
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் உன்னை நடத்துகிற நடத்துதலுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காம நீ விலகி போனபடினால பயிர் நிலமாயிருந்த நீ பாழா போயிட்ட. இப்ப கர்த்தர் சொல்றாரு, புறஜாதிகள் மத்தியில நான் உன்னை கொண்டு வந்து அப்படியே ஒரு நல்ல நிலைமையில வைத்திருந்தேன். இப்போ பார்க்கிறவெல்லாம் என்ன சொன்னான்னா, இயேசுவை நம்பினதுனால இவனுக்கு இந்த உயர்வு, இயேசுவை நம்பினதுனால இவனுக்கு இந்த வாழ்வு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதால இவனுக்கு இந்த காரியம், இயேசுவை நம்பினதுனால இந்த குடும்பம் ஆண்டவரை நம்பி போனதுனால கர்த்தர் இவங்களை உயர்த்தி வச்சிட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த புறஜாதிகள் மத்தியில நீ இப்ப பாழா கிடந்தா உனக்கு அவமானமோ இல்லையோ, உன்னை உயர்த்தினவருக்கு அது அவமானம். அதனால சொல்றாரு, என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் சொன்னேன், நான் அதை செய்வேன். நான் சொன்னேன், நான் அதை செய்வேன். அவர் உனக்கு அசிங்கமா இருக்கோ இல்லையோ, உன் பெயர் கெட்டு போகுதோ இல்லையோ, உன் நிமித்தம் அவர் பெயர் கெட்டு போக அவர் விடவே மாட்டார். ஏனென்றால் அவர் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் பேருக்கு அபகீர்த்தி வர்றத, அவருடைய பேர் கெட்டு போறத கர்த்தர் ஒருபோதும் விரும்பாதபடினால நீ விரும்புகிறாயோ இல்லையோ மகனே மகளே, இந்த வருடம் பாழாய் கிடந்த உன்னை கர்த்தர் பயிர் நிலமாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எப்பா இப்போ இருக்கிற பாரு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ வந்து சேர்ந்த தேசம் இருக்க, அதை நீ கேட்கல, உங்க பிதாக்களுக்கு நான் கொடுத்தேன், உங்க அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்தேன், உன் தாத்தா பாட்டிக்கு கொடுத்தேன், அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். உன் முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவன் என்னை பின்பற்றினான், அவன் விசுவாசத்தில் இருந்தான். உங்கள் முற்பிதாவாகிய ஈசாக்கு எனக்கு முன்னால உத்தமனாய் இருந்தான். உங்கள் முற்பிதாவாகிய யாக்கோபு என்னோடு போராடி தன்னுடைய காரியத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யாக்கோபோட போராட்டம் என்ன போராட்டம்? சரியா? யாக்கோபு யாரோட சண்டை போட்டாரு? சத்தமா, தேவனோட சண்டை போட்டாரு. சண்டை போட்டு ஜெயிச்சாரா தோத்தாரா? இல்ல, ஜெயிச்சிருந்தா நல்லா நடந்து போயிருக்கணும். அவன் நொண்டியில நடந்து போனா. அப்ப யார் ஜெயித்தது? யார் ஜெயிச்சது? கர்த்தர் தான் ஜெயிச்சாரு. ஆனா நான் யோசித்து பார்த்தேன், எப்படிடா இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான்? இரவெல்லாம் போராடி கடைசியில் தொடசந்து நரம்பு ஆண்டவர் தொட்டார். தொட்ட உடனே ஏதோ ஒரு இதில் பார்ப்போமே, சரியா, அடி வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வடிவேலு கப்பை இழுத்து பிடிச்சிக்கிட்டு சொல்லுவான், அடி வாங்கினது நானு, அதனால கப்பு எனக்கு தான் சொந்தம். அந்த மாதிரி யாக்கோபு சொன்னான், நைட்டெல்லாம் போராடினேன், தொடசந்து சுளுக்கி போய் நான் கிடக்கிறேன், கப்பு எனக்கு தான் சொந்தம். மொத்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர்கிட்ட இருந்து புட்டிங்கன்னு படி விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்றாரு, உங்க முற்பிதாக்கள் இப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு என்னிடத்துல பல காரியங்களை சாதிச்சு வாங்கின தேசம், இந்த தேசம் இப்ப பாழாய் போய் கிடக்கிறது. தேவ பிள்ளையே, ஒரு காலத்துல நல்ல விசுவாசம், ஆரம்பத்துல நல்லா தான் ஓடன, ஆரம்பத்துல நல்லா தான் சபையில உற்சாகமா இருந்த, ஆனா நடுவுல என்னவோ திடீர்னு சில காரணங்கள், சில காரியங்கள் உன்னுடைய மந்தைய, உன்னுடைய சிந்தனையை குழப்பி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிற பொழுது, நீ மறுபடியும் பாழாய் கிடக்கும் பொழுது கர்த்தர் பார்க்கிறாரு, உன் ஒரு காலத்தில் இருந்த விசுவாசத்தை நீ மறந்தாலும் நாம் மறக்கவே இல்லை. மறுபடியும் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு இன்னும் நெருக்கமாய் வருவதற்காக இந்த வருடம் பாழாய் கிடக்கிறவனுடைய வாழ்க்கையை நான் பயிர் நிலமாக மாற்றப் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, முதல்ல வாசித்தபடி சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள், இந்த வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்னதானா நடக்குது, ஆவுன்னா இந்த இடத்துல லைட்டை போட்டுவிட்டு ஒரே சத்தமா கையை தட்டி பாட்டு பாடுறாங்களே என்று பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி பயிரிடப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் இந்த வருஷம் உங்கள் அவர் பயிரிடும் போது, பாழானதை பயிர் நிலம் ஆக்கும் போது 3 காரியங்களை செய்வார். என்ன செய்வார்னா, முதலாவது, மற்றவர்கள் என்ன உங்களிடத்துல பார்த்தாங்களோ அந்த பார்த்த பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. மற்றவங்க இதுவரைக்கும் போகும்போது வரும்போதெல்லாம் அவனை எப்படி பார்த்தாங்களோ அந்த பார்வை இருந்தது பாருங்க,
நீங்க வாசிங்க 36 34 வாசிங்க. கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்தது. போதும். அப்ப கடந்து போகிற யாவருக்கும் பாழாய் கிடந்ததுன்னா உனக்கு தெரிஞ்சவன் உனக்கு தெரியாதவன் ரெண்டு கூட்டமும். தெரிஞ்சவனுக்கும் தெரியும், ஆஹா டே இவன் மொத்தமா விழுந்துட்டான்னு. தெரியாதவன் கூட சொல்லிட்டு போறான், இவன் ஒன்றும் பிழைக்க மாட்டான், இவனால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி, இந்த குடும்பம் விளங்காதுன்னு சொல்லி. ஆகவே கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்த அந்த காரியம். மற்றவங்க பார்த்தது, அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இவன் விழுந்துட்டான், இவன் இதோடு முடிஞ்சது, இந்த வாழ்க்கை இதோடு முடிஞ்சது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய கண்களே, ஏ இந்த மாதிரி இருந்தவன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே, இ மைனர், இந்த மாதிரி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே என்று சொல்லி உன்னை உயர்த்தி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் இந்த வருடம் காரியத்தை நன்மையாய் முடிய பண்ண போகிறார். பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்னும் அளவுக்கு வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சிலர் சொல்லியிருப்பாங்க, நீ வராத, நீ வேண்டாம், நீ தேவையில்லை, நீ ஒரு சனியன் என்று சொல்லியிருப்பாங்க. அதே வாயை நீங்க வாங்க, நீங்க தயவு செய்து வாங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உங்களை பெயர் மாற்றம் செய்யத்தக்கதாக. நீங்க வாசிப்பாங்க எசேக்கியேல் 36:36 பாழாய் கிடந்ததை பயிர் நிலம் ஆக்குகிறேன். போனவங்க வந்தவங்க சொன்னது பாழாய் கிடந்தது, இப்ப மாத்தி சொல்றாங்க பயிர் நிலம் ஆகும். எப்படி? எசேக்கியேல் 36:33 வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க. நான் உங்க அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி சரி, இப்போ அந்த நிலத்தை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது பாழான நிலம், அவாந்தரமான நிலம். அவாந்தரம்னா ஒரு எதை போட்டாலும் விளையாது, எது போட்டாலும் பயிராகாது. அவாந்தரமான நிலம், டெசர்டட் லேண்ட் அர்த்தம். என்ன போட்டாலும் எதுவுமே விளையாது, நிலம் செத்துரும். அப்ப இவங்க சொல்றாங்க இந்த அவாந்தரமான நிலம். ஏன் அவங்க சொல்றாங்க, ஏன்பா இந்த நிலம் விளையல? அட நீங்க வேற, அவன் இருக்கிறான் பாருங்க அந்த நிலத்துல, அவன் அக்கிரமம் கொஞ்சம்
பிசாசு அவன் முதல்ல அவனை என்னன்னு கூப்பிட்டாங்க? பிசாசு பிடித்தவன். லேகியம்னா 6000 அர்த்தமா? அது விடுங்க. அவன் முதல்ல அவனுக்கு போற வரவங்க என்ன பண்ணுவாங்க? அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? பேய் பிடிச்சவன் போறான், பேய் பிடிச்சவன் போறான் அப்படின்னு சொல்லி முதல்ல பிசாசு பிடித்தவன். அதான் அவன் பேரு. இப்ப அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அதே மார்க் 5:20 வாசிங்க. அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். முதல்ல அவன் பேரு பிசாசு பிடிச்சவன். இப்போ அவன் பேரு சுவிசேஷகன், இவாஞ்சலிஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல அவனுக்கு பேரு பிசாசு பிடிச்சவன், இப்போ நற்செய்தி சொல்லுவான். அல்லேலூயா. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டுல கச்சாடியில முதல்ல ஊத்தும் போது அதுக்கு பேரு தண்ணி. ஆனா இப்ப எடுக்கும் போது அதுக்கு பேரு திராட்சை ரசம். ஆரம்பத்துல பேரு தண்ணிங்க, பாழான தண்ணி. இப்ப பயிர்களமா மாறுது. எப்படி? திராட்சை ரசமா மாறுது. அல்லேலூயா. தண்ணிக்கு கலர் இல்ல, திராட்சை ரசத்துக்கு கலர் இருக்கு. தண்ணீருக்கு டேஸ்ட் கிடையாது, திராட்சை ரசத்துக்கு டேஸ்ட் இருக்கு. தண்ணீர் 4 நாள் ஆச்சுன்னா நாக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். திராட்சை ரசம் வருடம் கூட 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 நல்ல நறுமணம் ஏறிக்கிட்டே இருக்கும். வாழானதை கர்த்தர் பயிரிடமாம். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்துல ஒரு பெண்ணை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:11 அதிகாரம் 36வது வசனத்துல ராகாப் என்கிற ஏசி. சரியா? நம்ம ஊர்ல படிக்கும் போதே என்னவோ படிச்சிருக்கிறேன், BA BEd படிச்சிருக்கிறேன், MA MA படிச்சிருக்கிறேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கிறேன், டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BEd BID அப்படின்னு சொல்லிட்டு பின்னால பட்டம் வர்ற மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு பட்டம் சேர்ந்துட்டே வருது. என்ன பட்டம்? ராகாப் என்னும் ஏசி. ஆனா எந்த பட்டியல்ல வந்திருக்கிறா? விசுவாச வீரர் பட்டியல். வெளியே முதல்ல ஒரு நாள் இயேசு வந்தார். அவள் வந்த உடனே அவன் மேல கையை வச்சு அவளை நிமிர வச்சு எல்லாரும் கூனினாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவள் கூனி அல்ல, ஆபிரகாமினுடைய குமாரத்தி அப்படிங்கிறார். ஆமென். பாழாய் கிடந்தத, பார்வைக்கு பாழாய் கிடந்தத பயிரினமாய் மாற்றுகிறார். கூப்பிடும் போது பாழாய் கிடந்ததையும் கர்த்தர் பயிரினமாய் மாற்றுகிறார். கடைசியாக 3வதாக எசேக்கியேல் 36 அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. பாழானதை பயிர் நிலமா மாற்ற. 3வது உபயோகம் இல்லாததை உபயோகம் உள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் அது யூஸ்லெஸ், இப்ப இனிமே யூஸ்ஃபுல், இனிமே வெரி வெரி யூஸ்ஃபுல். இதுவரை பாழாய் கிடக்கிறது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆனா இனிமே பிரயோஜனம் உள்ளது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்களே கூட நினைச்சிருக்கலாம், நான் கர்த்தருக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி. அது இன்னையோட முடிஞ்சது. இனிமே நீ கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர், நீ கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம் என்று கர்த்தர் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க சொன்னாங்க இது
ஸ்டான்லி பிரசன்ட் சார், சரியா, ஆல்பர்ட் பிரசன்ட் சார், டேவிட் பிரசன்ட் சார், இசபெல் பிரசன்ட் சார், பிரிட்டோ பிரசன்ட் சார், தர்தரா ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. என்ன கூப்பிடுவாங்க? ஏ தர்தரா இங்க வா, ஏ தர்தரா இங்க போ. காதுல கேட்டதெல்லாம் யாபேஸ் யாபேஸ் யாபேஸ்னு, அப்படின்னா தர்தரம் தர்தரம் தர்தரம். உனக்கு தெரியுமா, நீங்க ஜெபம் பண்ணீங்கல்ல, உங்க ஜெபத்துக்கு ஒரு பெரிய பதில் இருக்கு. உண்மையா ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பதில் இருக்கு. இந்த யாபேஸ் பண்ண ஜெபம் 4 லைன் தான், 4 வரி. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி அதை காத்து தள்ளும் என்று வேண்டினான். அவன் வேண்டிக் கொண்டதை 4 வரிகள், 4 வரியில ஜெபம் முடிந்தது. நான் சரித்திரபூர்வமாக உண்மையை சொல்றேன். இன்றைக்கு அமெரிக்காவில் விரல் வெட்டி எண்ணக்கூடிய முதல் 10 பணக்காரர்கள், செல்வம் கொடித்தவர்கள், மில்லியனர்ஸ், இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த யாபேசோட வம்சத்தில் வந்தவங்க. ஒரு காலத்துல தரித்திரம், ஒரு சின்ன ஜபம், இன்னைக்கு உலகத்திலேயே அவன் தான் ஐஸ்வர்யம். உலகத்திலேயே அவனை தான் கற்ற ஐஸ்வர்யம். இவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக தான் சொன்னேன். உன்னை பார்த்தவங்க, நீ பாழா கிடக்கிறேன்னு பார்த்த பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறா. பார்க்கிறவங்க சொல்ல போறாங்க, இது பாழா கிடந்தது பயங்கரமா மாறிடுச்சு. சிலர் வாயை திறந்து பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? இது பாழானது தான் சொல்லி, அதையும் கர்த்தர் அந்த வாயை திறந்து இது பயங்கரமாய் மாறிவிட்டது என்று உங்கள் வாழ்க்கையை மாற்றி பேசியிருப்பாங்க. சிலர் பார்த்தாலும் பேசாம மனசுக்குள்ளே நினைச்சிருப்பாங்க, இது பாடாதது, இது விழுந்தது, இது இல்லாம போனது, இவ்வளவுதான் என்று சொல்லி அவர்கள் கண்களும் வியப்படையும்படியாக கர்த்தருடைய பயிர்விதமாக கர்த்தர் மாற்றி வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாலிபர் நல்ல ஃபுட்பால் பிளேயர், நல்ல கால்பந்தாட்ட, சென்னையில் அடிக்கடி அவன் விளையாடாத இடமே இல்லை. நல்லா விளையாடினா, நல்லா வளர்ந்தான். ஆனா ஒரு முரட்டுவான், எப்பவும் தெருவில் இறங்கி சண்டை போட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு திருமண வாழ்க்கையில தன் மனைவியை சரியா நடத்த தெரியாத ஒரு முரட்டு வாலிபன். என்ன செய்தான்? மனைவியை டெய்லி பிசாசு படித்தவன். நல்ல அந்த அதிகாரத்தை நிதானமா வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கான். அவன் நிர்வாணியாய் ட்ரெஸ் இல்லாம சுத்திட்டு இருந்தவன், பிசாசு பிடித்தவன். அவன் ட்ரெஸ் இல்லாம சுத்தினா பரவாயில்ல, கல்லை எடுத்து அடுத்தவன் அடிக்கிறது இல்லை, அவனையே அடிச்சு காயப்படுத்திட்டான். உடம்பு பூரா ரத்தமா ஒடுங்கிட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, அவன் கொடியனா இருந்தபடினால அந்த பக்கம் யாரையும் போக விட மாட்டான். எத்தனையோ பேர் அவனை வந்து சங்கிலியில கட்டணும் பார்த்தாங்க, அவனை சங்கிலியினால கட்ட முடியல, அவ்வளவு இருந்தது. ஆனா பாழாய் கிடக்கிற ஒருத்தன் எல்லாரும் அவனை விட்டு தூரம் போகும்போது அவனை பயிர் நிலமாக்குவதற்காக ஒருத்தர் அவனை தேடி வந்தாருங்க. ஒருத்தர் அந்த இடத்துல வந்து இறங்கினாருங்க. அல்லேலூயா. ராத்திரி வேளையில தேவ பிள்ளையே, நான் தைரியமாய் சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், எத்தனையோ பேர் உன்னை உதாசீனம் பண்ணி இருக்கலாம். ஆனால் உன்னை தேடி இந்த ராத்திரி வேளையில ஒரு பாழான வாழ்க்கையை பயிர் நிலமாக்குவதற்காக ஒரு தேவன் நன்மையை வந்து இருக்கிறார். இந்த மத்தியில உங்க மத்தியில தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அருமையானவரே, எங்க பாருங்க 15வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு பிடித்த வாசிங்க. அந்த 15வது வசனத்தை இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு, அல்லேலூயா, ரத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. பிசாசு பிடிச்சவன் புத்தி தெரிஞ்சு உட்காந்துட்டான். ஆனா பிசாசு பிடிக்கும் போது பயந்தவனும் சரி, இப்போ
சொல்றேன் சகோதரனுக்கு சொல்றேன், இங்கதான் உன் மனைவி, அவ ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. அவ பல காலமாக உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி அடையணும், ஒரு பெரிய மாறுதல் வரணும் ஜெபித்து கொண்டிருக்கிறா. சகோதரியே, ஜெபித்த உன் ஜெபத்துக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர்